இப்போ புதன் வக்கரம் அப்படிங்கும்போது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் அவர்களுக்கு அந்த அஷ்டம சனியில் எல்லாத்தையும் லாக் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி யார்கிட்ட கடன் வாங்கிறது, எங்கே போய் நம்ம ஒளிந்து கொள்வது, இப்படி நல்லா யோசித்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு பியூட்டி பார்லருக்கு நம்ம போயிட்டு வந்தால் எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அதற்குண்டான ஒரு தேஜஸ், ஒரு ஓரா, அதற்குண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட் எப்படி ஒரு இரும்பை கவர்ந்து இழுக்குமோ அதை போன்ற நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். தவறான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்டு செய்து கொள்ள வேண்டும். இதயம் தவிர இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி ஸ்தானத்திற்கு 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறது. சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது ஏற்படுகிறது. அப்போ இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி என்பது வரும். இப்போ இந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறது நிறைய இடங்களில் தோஷங்களை கொடுத்தாலும் கடகராசிக்கு அது யோகமாகத்தான் வருகிறது. இப்போ முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய்னா தாறுமாறாக முயற்சி செய்வார்கள். அதாவது ஒரு விஷயம் இதில் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசி பெண்களாக இருந்தால் வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடியது இங்கு செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில். அப்போது வாழ்க்கை துணைவருக்கும் சகோதரர்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்குது பிரதர் அப்படின்னா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விரிவாக காணப்போகிறோம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் மீன ராசியில் வக்கிரமாக இருக்கிறார். வக்கிரத்தில் உக்கிரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார். புதன் என்ற கிரகம் 11th ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 17/8/2025 சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். இதையும் தவிர 21st ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார். 22nd ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இப்போ மாதாந்திர கிரகங்கள்ல இதுதான் மாற்றங்கள். கடகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நன்றாக தெரியும். நம்ம அஷ்டம சனியில் எவ்வளவு காஞ்சு போனோம், எந்த அளவுக்கு நம்ம கருவாடாக மாறினோம், எந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் நம்மளை துவம்சம் செய்தது. துவம்சம் செய்கிறதுன்னா என்ன சார் அப்படின்னா, போட்டு நன்றாக குத்துன்னு குத்தியது, பேமெண்ட் கொடுக்க முடியவில்லை, நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டோம், தோல்வி, அவமானம். நிறைய கடகராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு சிக்கி சின்ன பின்னமாக ஆனோம். அஷ்டம சனியெல்லாம் போய் பாகிய சனின்னு சொல்லிட்டாங்க பிரதர், ஒன்றுமே நகரலையே பிரதர். அப்படியே தானே பிரதர் சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இவர்களுக்கு இந்த முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் இத்தனை நாளாக ராசியில் ஒரு 7 மாதம் நீசம் அடைந்திருந்தது. இதே செவ்வாய் சிம்மத்தில் கேதுவுடன் சேர்ந்து விட்டது. கடகத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் இப்பொழுது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. இப்போது செவ்வாய்ங்கிறவர் இனிமே தான் தன்னுடைய ஒர்க் அவுட்டையே கடகத்துக்கு ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் அப்படின்னா, பாக்கியம்னா ஒரு பெரிய கார் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு லக்ஸரி வாங்குறது, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாமே பாக்கியம்தான். இந்த பாக்கியத்தை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் கேஷ் வரும் பொழுது தான். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் கேஷ் வரணுங்கிறதுக்காக
ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக நாம் இப்பொழுது நமது ஆற்றலை வெளிப்படுத்துவோம். அதற்குண்டான ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்கை கடகராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதற்கு அந்த வக்கர சனி இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை என்பதும், இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் அமரும் பொழுது இந்த ராகு இந்த சுக்கிரனுடைய எனர்ஜியையும் குருவுடைய எனர்ஜியையும் வாங்கி ஆம்பிளிஃபை பண்ணி பல மடங்காக வெளிப்படுத்துவார். அப்போ இந்த சுக்கிரன்கிறவர் இங்கே இவர்களுக்கு லாபாதிபதி, அவர்தான் சுகஸ்தானாதிபதி. இந்த மாதத்தின் ஆகஸ்ட் மாதம் 20 தேதிக்கு பிறகு அங்கே ராசியில் சுக்கிரன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இப்போ புதன் வக்கரம் அப்படிங்கும்போது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் அவர்களுக்கு அந்த அஷ்டம சனியில் எல்லாத்தையும் லாக் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி யார்கிட்ட கடன் வாங்கிறது, எங்கே போய் நம்ம ஒளிந்து கொள்வது, இப்படி எல்லாம் யோசித்து கொண்டிருந்த நபர்களுக்கு இப்பொழுது ஒரு ஸ்பார்க், ஒரு ஆரம்ப வெற்றி அப்படிங்கிறது இப்பொழுது இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ புதன் வக்கர நிவர்த்திங்கிறது பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி ராசியில் சுக்கிரன் அமரும் பொழுது ஒரு குதூகலம், ஒரு உல்லாசம், ஒரு குஷியாக இருப்பது, ஒரு இளமை மாறாத தோற்றம். நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம், எல்லாரும் நம்மையே திரும்பி பார்க்கிறார்களா, நம்மை ரசிக்கிறார்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு பியூட்டி பார்லருக்கு நம்ம போயிட்டு வந்தால் எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அதற்குண்டான ஒரு தேஜஸ், ஒரு ஓரா, அதற்குண்டான ஒரு ஒரு அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட் எப்படி ஒரு இரும்பை கவர்ந்து இழுக்குமோ அதை போன்ற நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். தவறான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்டு செய்து கொள்ள வேண்டும். ராசியில் சூரியன், அப்போ இவர்கள் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுவார்கள். தனஸ்தானாதிபதி ராசியில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்கு வரும். வெகு நாட்களுக்கு பிறகு கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, டெபிட் கார்டு எல்லாம் பாக்கெட்டில் வைத்து கொள்ளாமல் ரூபாய் நோட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டு கடகராசிக்காரர்கள் வெளியே வருவார்கள். ராசியாதிபதிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி. சூரியன் கேதுவுடன் சேரும் பொழுது கேதுவின் தன்மையால் சூரியன் என்பவர் நீர்த்து போய்விடுவார். அதனால் வழக்கமாக வர வேண்டிய பேமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் இவர்களுக்கு கம்மியானாலும் இவர்களுக்கு அந்த பேமெண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் நன்றாகவே வரும். இதையும் தவிர இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி ஸ்தானத்திற்கு 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறது. சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது ஏற்படுகிறது. அப்போ இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி என்பது வரும். 12ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது பணம் முடக்கமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் கரெக்டாக நமக்கு அதன் மூலம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, ஒரு அபிவிருத்தி கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தங்களை புத்திசாலித்தனமாக இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறது நிறைய இடங்களில் தோஷங்களை கொடுத்தாலும் கடகராசிக்கு அது யோகமாகத்தான் வருகிறது. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய்னா தாறுமாறாக முயற்சி செய்வார்கள். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வராத ஒரு விஷயமாக இருக்கும், பக்கத்து ஆஃபீஸ்க்கு போகிற விஷயமா இருக்கும். கிளைண்ட் அங்கே போயிருப்பாங்க, அவரை வலுவாக கூப்பிட்டு அங்கே பார்க்கிங் இல்லை சார், அங்கே வாட்டர் இல்லை சார், அங்கே வாட்டர் பாட்டில் இல்லை சார், ஏசி இல்லை சார், கரண்ட் இல்லை சார்ன்னு சொல்லி இந்த பக்கம் திருப்பி உட்கார வைத்து அவர்கிட்ட ஒரு விஷயத்தை விற்று விடுவார்கள். இன்னும் சொல்லணும்னா ஒரு மிஸ்டு கால் வந்தால் கூட போய் தேடி தொலாவி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி, நீ எதுக்காக எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்க பாரு, இதுதான் என் பிஸ்னஸ், இதை வாங்கிறதுக்கு தான் நான் யோசிச்சிருக்கிறேன், வாங்கலாமா வேணாமான்லாம் யோசிக்காத, டக்குன்னு வாங்கு, இதை விட்டால் உனக்கு ஆஃபர் கிடையாது, அதுவும் இது ஆடி மாதம் வேற பார்த்துக்கோன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வியாபாரத்தை முடித்து லாபத்தை எடுத்து கடனை அடைத்த பிறகும் ஒரு சேவிங்ஸ் வைக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதில் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசி பெண்களாக இருந்தால் வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடியது இங்கு செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில். அப்போது
வாழ்க்கை துணைவருக்கும் சகோதரர்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கு பிரதர் அப்படின்னா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இப்போது உங்களுடைய சகோதரர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸு, வேலை செய்யக்கூடிய நபர்களில் எதையாவது ஒன்று பேசிவிட்டு போய் விடுவார்கள். அதை கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருப்பார்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது கடகராசிக்கு லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சாட்டர்னை செவ்வாய் பார்க்கிறார். அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய அந்யோன்யமோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லாமல் பயணிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, சகோதரிகளாக கூட இருக்கலாம், ஏதாவது சிம்பிளாக ஒரே ஒரு தீக்குச்சியை அப்படி உரசி அப்படி போட்டு விட்டு போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா கப 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 கபன்னு பற்றி கொண்டு எரியும். ஏண்டா வீட்டுக்கு வரோங்கிற அளவுக்கு ஃப்ரிக்ஷனை ஃபேமிலி லைஃப்பில் கிரியேட் செய்துவிடும். இப்போ என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமாக அப்படின்னா, நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், நீ அப்புறமா வா, ஒரு மாதம் கழிச்சு வா, நீ வர்ற நேரத்தில் தான் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம், இந்த மாதிரி நாசுக்காக சொல்லி தப்பித்து கொள்வது. பரஸ்பரமாக பேசி இதை மெடிடேஷன், யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கோபமாகாமல், டென்ஷன் ஆகாமல், 100 பேர் 100 விதமாக நம்மை பற்றி பேசலாம், நாம் தான் பத்திரமாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்குள் இயங்குவது. இதையும் தவிர இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உக்ரமான தெய்வங்களின் வழிபாடு, இப்போது பௌர்ணமி திதிகளில் போய் நம்ம பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு இதெல்லாம் கைமேல் பலன் கொடுக்கும். நமக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவ் விஷயங்களை குறைத்துவிடும். இதை தவிர கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியம், தொழில் அபிவிருத்தி, லாபம் அப்படிங்கிறதெல்லாம் வெகு நாட்களுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதையும் தவிர நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். அவர்கள் கடகராசியில் இல்லைன்னா கூட அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா மற்ற ராசி பதிவுகள்லாம் இதில் வரிசையாக நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய பதிவுகள் மேலும் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.